ஈரான் இஸ்ரேல் மோதலால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள், அணு விஞ்ஞானிகள் மீதான தாக்குதல்கள் தொடரும் என இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை. இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அமெரிக்கா, பிரிட்டன் ராணுவம் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என திட்டவட்டம். ஈரான் தலைவர் அயத்துல்லாவின் படைகள் ஒவ்வொன்றும் தாக்கி அழிக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ சூளுரை. ஈரான் தலைநகர் டெஹரான் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் தொடர்ந்து தாக்குவதை காண்பீர்கள் என்றும் அறிவிப்பு. இஸ்ரேல் ஈரான் இடையே தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் பெரிய அளவில் படை திரட்டும் இஸ்ரேல் ராணுவம். ரிசர்வ் படைகள் உடனடியாக பணிக்கு திரும்ப இஸ்ரேல் அரசு உத்தரவு. ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் முற்றியுள்ள நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் உரையாடல். எந்த ஒரு பதற்றமான நடவடிக்கைகளையும் தவிர்க்கவும் ராஜதந்திர வழிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடி 4 நாள் அரசு முறை பயணமாக கனடா, சைப்ரஸ், குரோஷியா ஆகிய நாடுகளுக்கு இன்று பயணம். கனடா பிரதமர் மார்க் கார்னியின் அழைப்பின் பேரில் அங்கு நடைபெறும் G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக உள்துறை செயலாளர் தலைமையில் உயர்மட்ட விசாரணைக்குழு அமைப்பு. விசாரணைக்குழு 3 மாதங்களில் அறிக்கை சமர்ப்பிக்கும் என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விளக்கம். விமான விபத்திற்கான காரணம் குறித்து அனைத்து கோணங்களிலும் விசாரணை. கருப்பு பெட்டிகளில் உள்ள தரவுகளை டீகோடிங் செய்யும் பணி நடைபெறுவதாக மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பேட்டி. விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் 39 பேரின் DNA மாதிரிகள் உறவினர்களுடன் பொருந்தியுள்ளதாக தகவல். முதற்கட்டமாக 5 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஏர் இந்தியாவால் இயக்கப்படும் அனைத்து விமானங்களிலும் ஒன் டைம் சேஃப்டி செக் எனப்படும் பாதுகாப்பு சோதனை. 9 விமானங்களில் பாதுகாப்பு சோதனையை நிறைவு செய்துள்ளதாகவும் மீதமுள்ள 24 விமானங்களில் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் சோதனையை முடிக்கவும் திட்டம். விமான விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு கூடுதலாக 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு. ஏற்கனவே டாடா குழுமம் சார்பில் 1 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் நிவாரணம். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகள், குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 74,560 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று முன்தினம் ஒரே நாளில் 1,560 ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் நேற்று மீண்டும் விலை உயர்வு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்று தென்னாப்பிரிக்கா வரலாற்று சாதனை. லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். இருபத்தி 7 ஆண்டுகளுக்கு பிறகு ICC கோப்பையை வென்று தென்னாப்பிரிக்கா அசத்தல். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் சதமடித்து தென்னாப்பிரிக்காவின் வெற்றிக்கு வழிவகுத்த எய்டன் மார்க்ரம்.
TNPL கிரிக்கெட் தொடரின் 10வது லீக் போட்டியில் கோவையை வீழ்த்தியது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். வெற்றி இலக்கான 145 ரன்களை 15.1 ஓவரில் எட்டி அபாரம். பிரதமரின் பெயரையும் ஸ்டிக்கரில் பிரதமரின் முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் மத்திய அரசை காட்டிலும் மாநில அரசே அதிக நிதி அளிக்கிறது. இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை மத்திய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுகவின் பெயரை பொறித்து மக்களை ஏமாற்றும் செயல் இனியும் நடக்காது. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். பள்ளிகள் தொடங்கி 2 வாரங்கள் ஆன பிறகும் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையை பூர்த்தி செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மாநில அரசு நிதியில் இருந்து RTE நிதியை விடுவித்து மாணவர் சேர்க்கையை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் EPS தூங்கி எழுந்தாலே பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது வழக்கமான ஒன்றுதான். அமைச்சர் ரகுபதி காட்டமான விமர்சனம். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக திருச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் பேரணி. மதச்சார்பின்மையை காப்போம் என்கிற மைய கருத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறும் பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் பேரணிக்கு முதலில் அனுமதி வழங்கப்படவில்லை என திருமாவளவன் ஆதங்கம். 25 ஆண்டு காலமாக விசிக கொடியேற்றுவதில் சிரமம் உள்ளதாகவும் வேதனை. திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் என்ன ஆகிவிடும்? வருமான வரி அமலாக்கத்துறை ரெய்டு வருமா என திருமாவளவன் கேள்வி. மத்திய மாநில அரசுகளால் விசிகவை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் சவால். பாஜகவின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த சிலர் சினிமா புகழோடு வந்துள்ளதாக விஜயை மறைமுகமாக சாடிய திருமாவளவன், சினிமா புகழோடு வந்தவர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பேச்சு. கட்சி நிர்வாகிகளுடனான கலந்துரையாடலின் போது கமல்ஹாசனுக்கு வாளை வழங்கிய நிர்வாகி. வாளை ஏற்க மறுத்த கமல்ஹாசன், ஆயுதம் கையில் இருக்கக்கூடாது, கீழேதான் இருக்க வேண்டும் என கண்டிப்பு. இளைஞரை கடத்திய வழக்கில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்த அவரது வீட்டில் குவிக்கப்பட்ட போலீசார். வீட்டின் முன்பு அவரது ஆதரவாளர்கள் திரண்டதால் பூந்தமல்லி திருப்பதி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கேவி குப்பம் MLA ஜெகன்மூர்த்தியை விசாரிக்க சென்ற போலீசாரை தடுத்ததால் புரட்சி பாரதம் கட்சியினர் குண்டுக்கட்டாக கைது. வீட்டில் ஜெகன்மூர்த்தி இல்லாத நிலையில் போலீசார் வீடியோ பதிவு செய்துவிட்டு திரும்பிச் சென்றனர். ராணிப்பேட்டை அருகே பாமக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட இளைஞரை காலில் சுட்டு பிடித்த போலீசார். அரக்கோணம் DSP தலைமையிலான தனிப்படை போலீசார் அதிரடி. தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியாத திமுக அரசு பதவி விலக வேண்டும். பாமக நிர்வாகி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு அன்புமணி அறிக்கை.
திண்டுக்கல்லில் 15 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனையில் கடன் வாங்கியவரை காரில் கடத்திய 3 பேர் கைது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார், செல்போன்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. தமிழ்நாடு முழுவதும் இன்று குரூப் 1 மற்றும் குரூப் 1A முதல் நிலை போட்டித் தேர்வு. சென்னையில் மட்டும் 170 மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது. சென்னை ஆளுநர் மாளிகையில் தமிழ் ஆளுமைகளுடன் எண்ணித் துணிக என்ற தலைப்பில் கலந்துரையாடிய ஆளுநர் RN ரவி, சீனா, ஜப்பான் போன்று நாமும் தாய்மொழியில் அறிவியல் படிக்க வேண்டும் என்றும் பேச்சு. பாஜக நடத்தும் முருக பக்தர்கள் மாநாடு ஒரு மார்க்கெட்டிங் யுக்தி என சீமான் விமர்சனம். பாஜக முருகனுக்கு காவடியே எடுத்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது என்றும் கருத்து. தமிழகத்தில் 1,35,000 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிய நிலையில் 76,181 மாணவர்கள் தேர்ச்சி. நெல்லையைச் சேர்ந்த மாணவர் சூரிய நாராயணன் அகில இந்திய அளவில் 27வது இடமும் தமிழகத்தில் முதலிடமும் பிடித்து சாதனை. மருத்துவ படிப்பில் சேர திட்டமிட்டுள்ள மாணவர்களுக்கு குஷியான அறிவிப்பு. நீட் தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண் கணிசமாக சரிந்துள்ளதாக கல்வியாளர்கள் கருத்து. கேரள மாநிலம் கண்ணூர் அருகே ஆற்றில் நீராட சென்ற சிறுமி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அதிர்ச்சி. தந்தையின் அபயக்குரல் கேட்டு ஓடிச் சென்று சிறுமியை காப்பாற்றிய இளைஞர்கள். வான்ஹை கப்பலில் இருந்து கடலில் விழுந்த கொள்கலன்கள் கேரள கடற்கரையை வந்து சேர வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை. எர்ணாகுளத்தின் தெற்கு பகுதியிலும் ஆலப்புழா, கொல்லம் கடற்கரையிலும் கப்பல் கொள்கலன்கள் வந்து சேர வாய்ப்பு. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தை இயக்கிய விமானியின் கடைசி ஆடியோ மெசேஜ். நோ பவர், நோ த்ரஸ்ட், கோயிங் டவுன், அனேபிள் டு லிஃப்ட் என விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பியதாக தகவல். அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளான இடத்தில் தொடரும் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள். கட்டட இடிபாடுகளில் இருந்து விமானத்தின் பாகங்களை கிரேன் மூலம் அகற்றும் பணிகள் தீவிரம். கர்நாடகாவில் நாளை முதல் ஓலா, ஊபர், ராபிடோ பைக் டாக்ஸிகளுக்கு தடை. பைக் டாக்ஸிக்கு விதிக்கப்பட்ட தடையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்த நிலையில் நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மின் விளக்குகள் எரியாததால் இருளில் மூழ்கிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் இருளில் அச்சத்தோடு செல்லும் அவலம். சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் எண்ணெய் படலம் மிதப்பதால் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிப்பு. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கன்னியாகுமரி ஆழ்கடலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் உட்பட இயற்கையை அழிக்கும் திட்டங்களை கைவிட வேண்டும். ஆரோக்கியபுரம் மீனவ கிராம மக்கள் கடலில் இறங்கி போராட்டம். மேட்டூர் அணை திறக்கப்பட்ட நிலையில் திருச்சி முக்கொம்பை அடைந்த காவிரி நீர். நெல்மணிகள், மலர்கள் தூவி வணங்கி வரவேற்ற விவசாயிகள்.
தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நீர்வரத்து சீரான நிலையில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டதால் உற்சாகம். சென்னை மாதவரம் அருகே பல் சிகிச்சைக்கு சென்ற பெண்ணிற்கு பல் மருத்துவரின் உதவியாளர் தவறான சிகிச்சை அளித்ததாக புகார். மருத்துவமனை நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் குமுறல். ராமையன்பட்டி பகுதியில் உள்ள நெல்லை மாநகராட்சி குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து. கொழுந்து விட்டு எரியும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத்துறை. ஈரோடு மாவட்டம் பவானியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காரில் திடீரென பற்றி எரிந்த தீ. தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் கார் முற்றிலும் எரிந்து நாசம். வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூரில் மலை மீது உள்ள கோவிலுக்கு முதல் முறையாக தொடங்கப்பட்ட பேருந்து சேவை. மலை மீது ஏறும்போது பாதியிலேயே பேருந்து நின்றதால் பேருந்தில் இருந்த திமுக எம்எல்ஏ நடந்து சென்று சுவாமி தரிசனம். புதுச்சேரிக்கு சுற்றுலா வருவது போல் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடிய கும்பல். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் சென்னையில் இருந்த திருடர்கள் கைது. கோவை அருகே சோமையனூரில் நாய்களை வேட்டையாட பாய்ந்த சிறுத்தை. வீட்டின் கேட்டிற்குள் புகுந்து கவ்வ முயன்ற சிறுத்தையிடம் அதிர்ஷ்டவசமாக தப்பிய நாய். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் உணவகத்திற்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை சூறையாடிய கும்பல். உணவகத்தில் மது அருந்துவதை தட்டி கேட்டதால் வெறிச்செயல். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பயங்கர நிலச்சரிவு. மலையின் ஒரு பகுதி உடைந்து சாலையில் விழுந்ததால் பரபரப்பு. இயக்குனர் அட்லிக்கு சத்யபாமா பல்கலைக்கழகம் சார்பில் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிப்பு. டாக்டர் பட்டம் பெற்ற வீடியோவை பகிர்ந்து மனைவி பிரியா நெகிழ்ச்சி. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சுபான்ஷு சுக்லா வரும் 19ஆம் தேதி விண்வெளிக்கு செல்வதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவிப்பு. அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு காணப்பட்டிருப்பதாக ஸ்பேஸ் எக்ஸ் குழு உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் தகவல். துபாயில் 67 மாடி கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. 4000 பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. டிஎன்பிஎல் தொடரில் மதுரைக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் திண்டுக்கல் அபாரம். 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல்.
இன்று மாலை 3:15 மணிக்கு நடைபெறும் லீக் ஆட்டத்தில் திருப்பூர் திருச்சி அணிகள் மோதல். இரவு 7:15க்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சேலம் நெல்லை அணிகள் பலப்பரீட்சை.